அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். ஒரு சிறந்த பேச்சாளருக்கு என்ன பேசணும் அப்படின்றது முக்கியமாக தெரியணும். இது பேச்சாளர் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லைங்க. அதனால் ஏதோ இவரே பேச்சாளர், பட்டிமன்றம் பேசுகிறவர், அவங்களுக்கு தான் சொல்கிறாரு போல இருக்குது அப்படின்னு சேனலை மாற்றிடாதீங்க. மாற்ற மாட்டீங்க, இருந்தாலும் முன்னெச்சரிக்கையாக சொல்கிறேன். ஒரு பேச்சாளருக்கு என்ன பேசணும் அப்படின்னு தெரியணும். அதே நேரம் என்ன பேசக்கூடாது அப்படின்றதும் தெரியணும். இதை அவை அறிதல் அப்படின்னே திருவள்ளுவர் எழுதியிருக்கிறார். மேடையில் பேசுகிறப்போ மட்டும்தான் இல்லை, எந்த சமயத்தில் என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது, இது ரெண்டும் தெரிஞ்சு பேசினாதான் அது ஒரு கரெக்ட் கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன் எக்ஸ்பர்ட்ஸ் அப்படின்லாம் நம்ம இன்றைக்கி சுய முன்னேற்ற அறிஞர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க மேடையில் சொற்பொழிவு ஆற்றுவாங்க. பள்ளிகள், கல்லூரிகள், அலுவலகங்கள்லாம் மோட்டிவேஷனல் எக்ஸ்பர்ட்ஸ் கிளாஸஸ் நடத்துவாங்க, செஷன்ஸ் நடத்துவாங்க, ட்ரைனிங் கிளாஸஸ். 3 சமயங்களில் நாம் பேசக்கூடாத சிச்சுவேஷன் வருகிறது. எல்லாருக்குமே எனக்கு தான் பேச தெரியும் அப்படின்னு கலபலன்னு பேசிடக்கூடாது. ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும் அப்படின்னு ஒரு அழகான பொன்மொழி உண்டு. ஒற்றை வார்த்தை மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். சில சமயம் ஒரு வார்த்தை அது அப்படியே நம்மளை கவுத்துரும். நம்மளை அறியாமல் ஒரு சொல் தான் சொல்லியிருப்போம், அது சொல்லு இல்லை, அது பெரிய வெடிகுண்டு மாதிரி வெடித்து அந்த உறவையே கெடுத்து விடும், அல்லது நமக்கு வர வேண்டிய வரவையும் கெடுத்து விடும். ஒரு வார்த்தை தான். அதனால் எதை சொன்னால் பயன் கிடைக்குமோ அதை சொல்லுங்கள். சொல்லில் பயனுடைய அப்படின்றார் வள்ளுவர். சொல்லுக சொல்லில் பயனுடைய. நீ சொல்கிறதுனால எப்பா ஒன்று மற்றவங்களுக்கு பலன் இருக்கணும், இல்லை உனக்கு ஒரு பலன் இருக்கணும், பயன் இருக்கணும். ரெண்டும் இல்லைன்னா அது சொல்லாதப்பா. நீ சொல்லி ஏதோ ஒன்று கிடக்க ஒன்று ஆகி அந்த உறவு பாதிக்கப்பட்டு விடும், அல்லது உனக்கு வர வேண்டிய வரவு பாதிக்கப்பட்டு விடும். 3 சமயங்களில் தயவு செஞ்சு பேசாதீங்க அப்படின்னு நமக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க இந்த மோட்டிவேஷனல் எக்ஸ்பர்ட்ஸ். 3 சமயத்தில். என்னது 3 சமயம்? ஒன்று, நீங்கள் கோபமாக இருக்கிறப்போ. உங்களுக்கு கோபமாக இருந்தது அப்படின்னா பேசாதீங்க. ஏன்? கோபத்தில் என்ன வேணால் வார்த்தை வாயில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்முடைய மூளையை கொதிப்படைந்து இருக்கிற நேரம், மூளை சமநிலையில் இருந்தால்தான் சொற்கள், முடிவுகள், தீர்மானங்கள் இது எல்லாமே சரியான விதத்தில் வெளிப்படும். அதனால தான் சில பேர் தபாரு எனக்கு மட்டும் கோபம் நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு முன்ஜாமீன் வாங்கிப்பாங்க. ஏன் கோபத்தில் ஏதாவது பண்ணிட்டேன்னா நான் மனுஷ நிலையிலிருந்து பண்ணதெல்லாம் நினச்சிக்காத, நான் தான் அப்போவே சொன்னனே அப்படின்னு ஒரு முன்ஜாமீன் வாங்கிக்கிற மாதிரி நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கோபம் சேர்ந்தாரை கொல்லி அப்படிங்கிறார் திருவள்ளுவர். சேர்ந்தாரை கொல்லின்னா அது யாரிடத்தில் சேருகிறதோ அவர்களை கொன்றுவிடும். கொல்றதுன்னா கொலைன்னு அப்படியே அதனுடைய லிட்ரல் மீனிங்கை மட்டும் எடுத்துக்கக்கூடாது. அவர் யாராக இருக்கிறாரோ அப்படி இல்லாதபடி அதை ஆக்கி விடுகிறது. நாம் கோபமாக இருக்கிற பொழுது பேசக்கூடாது. பேசாமல் அந்த இடத்த விட்டு போயிருங்க, இல்லைன்னா தலை குனிஞ்சிக்கிட்டு கம்முன்னு இருங்க. இயக்குனர் விசு தான் ஒரு திரைப்பட காட்சியில் காட்டுவார். கோபம் வந்ததுன்னா டக்குன்னு அவர் பக்கத்தில் சொம்பில் இருந்து டம்ளரில் தண்ணியை விட்டு தண்ணி எடுத்து வாயில் வச்சுக்கிட்டு அதை விழுங்கவும் மாட்டார், அப்படியே வாயில் வச்சுக்கிட்டு இருப்பார். அப்படின்னு ஒரு பார்க்குறதுக்கு கோமாளித்தனமாக இருந்தால் கூட அது ஒரு சரியான அணுகுமுறை. ஏன்? வாயில் தண்ணி அவ்வளோ இருந்தால் பேச்சு வராது. அது ஒரு நகைச்சுவை காட்சியாக அதை வச்சுருப்பார். அது மாதிரி கோபம் வந்தால் வாயை அப்படியே இருக்க மூடிக்குங்க, சேர்த்து வச்சுக்குங்க. அப்புறம் ஒரு கை பார்க்கலாம் அந்த நேரத்தில். ஏன்னா காலம் போகும், சொல் நிற்கும். 10 வருஷம் 20 வருஷம் கழித்து என்னை பார்த்து அவன் அப்படி சொல்லிட்டானேன்னு மனதுக்குள்ளேயே காயத்தை வைத்து கொண்டிருக்கிறவர்கள் உண்டு. அந்த காயத்தை அப்படியே காப்பாற்றி வச்சிருப்பான். தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு. காயத்துக்கும் வடுக்கும் என்ன வித்தியாசம்னா, காயம் இருக்கிறதே அது உள்ளுக்குள் ஆறிவிடும், ஆனால் வடு வெளியில் இருக்கும். ஆனால் கோபமாக ஒருத்தரை பார்த்து சொல்லிட்டீங்க அப்படின்னா அதுவும் உள்ளுக்குள் அப்படியே இருக்கும், வெளியே ஆறிவிடும், உள்ளுக்குள் காயம் அப்படியே இருக்கும். கோபம் வருகிற பொழுது வாயை திறக்காதீர்கள்.
ரெண்டாவது சூழல் என்ன தெரியுங்களா? அடுத்தவர்கள் கோபமாக இருந்தாலும் அப்பவும் வாயை திறக்காதீங்க. ஏன்? அவன் கட்டுப்பாட்டிலேயே இல்லை, அவனோ அவளோ அவன் கட்டுப்பாட்டில் இல்லாதனால தான் அவங்களுக்கு கோபமே வருது. அவங்க தன்னையே கட்டுப்படுத்தி கொள்ள முடியாத பொழுது நீங்கள் அவங்கள கட்டுப்படுத்த முடியுமா? அப்பவும் பதில் சொல்லாதீங்க. என்ன சொன்னாலும் அது உள்ளுக்குள்ளே ஏறாது. அங்கே ஒரு நெருப்பு எரியிறப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா அது எண்ணெயாக மாறி அந்த நெருப்பை இன்னும் எரிய வைக்கும். அப்பவும் வாயை திறக்காதீங்க. அது கொஞ்ச நேரம் கழித்து கத்திட்டு ஓயும் இல்லையா? அப்போ நிதானமாக விளக்குங்க, அது புரிஞ்சுக்கும். அந்த நேரத்தில் நீங்களும் சொன்னீங்க அப்படின்னா இன்னும் பற்றிக்கிட்டு எரியும். பிறர் கோபமாக இருந்தாலும் பேசாதீர்கள். அது ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களுக்கு தெரியும். மேனேஜர் சள்ளுபுள்ளுன்னு ஏதோ கத்திக்கிட்டு இருப்பார். அப்போ குறுக்க பூந்து பேசக்கூடாது. அவ்வளவுதான், கொலைப்பழி. அந்த வருஷம் போனஸ் கட்டு, இன்க்ரிமெண்ட் கட்டு, வாயே தரக்கூடாது, இல்லை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவார். கம்முன்னு இருக்கணும். இந்த இரண்டையும் தாண்டி மூன்றாவதான விஷயம், உங்களை விட எளியவர்களிடத்தில், உங்களை விட பலவீனமானவர்களிடத்தில் கோபம் வந்தாலும் பேசாதீர்கள். நீங்கள் சமமானவங்ககிட்ட கோபத்தில் கூட ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லிட்டு, எப்பா ஐம் சாரிப்பா, ஏதோ கோபத்தில் சொல்லிட்டேன், தப்பாக வச்ச கேட்டேன் அப்படின்னு சமாதானம் சொல்லலாம். உங்களோட சின்னவங்ககிட்ட போய் நீங்கள் மன்னிப்பு கேட்க முடியாது. அது ரொம்ப இறங்கி போக வேண்டியிருக்கும். சின்னவங்ககிட்ட தோல்வி துளையல்லார் கண்ணும் குழல்பாங்க. ஆனால் எளியவங்ககிட்ட போய் கண்ணா பின்னான்னு கத்திட்டு அப்புறமா அவங்கக்கிட்ட மன்னிச்சிக்கப்பா ஐம் சாரின்னு தலையை சொரிஞ்சிக்கிட்டு நிற்கிறது அதை விட மோசம். அதனால் அவர்கள் முன்பாகவும் வாயை திறந்து விடாதீர்கள். இந்த 3 நேரத்தில் எவன் தன்னை கட்டுப்படுத்தி கொள்ளுகிறானோ அவன் கட்டுப்பாட்டில் சூழலே அமைகிறது. கொஞ்சம் மனதிலே வைத்து கொண்டு பேசுங்கள். காரணம், எதை பேச வேண்டும் என்றும் தெரிய வேண்டும், எப்பொழுது பேச வேண்டும் என்பதும் தெரிய வேண்டும். இன்னும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.